ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்புமனு பட்டியல் பெரும்பாலும் முடிவடைந்துள்ளதாக பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜனதா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கு இன்று வேட்புமனுவில் கைச்சாத்திட மகாவலி கேந்திர நிலையத்தில் ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்தன. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுள் பெரும்பாலானவர்களுக்கு இம்முறை போட்டியிட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவில் கைச்சாத்திட்ட சிலர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். சிறந்தவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கு நாட்டு மக்களுக்கு சிறந்த சந்தர்ப்பமாகும். இதுதான் இந்த தேர்தலில் முக்கியமான ஒன்றாகும். சிறந்தவர்கள் யார் என்பதனை தெரிவு செய்வது, அவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பும் பொறுப்பு இந்த தேர்தலில் காணப்படுகின்றது. அனைத்து தலைவர்களும் ஒன்று திரள வேண்டும். ஊழல் மோசடியற்ற அரசாங்கத்தை அமைக்க வேண்டும். அதனை தான் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆதரவாளர்களை அனாதரவாக்கிவிட்டு நான் ஒருபோதும் செல்லவில்லை. ஆகவே சுதந்திரம் அடைந்துள்ள நாட்டில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு புத்தளம் மாவட்டத்தில் பிரதான அமைப்பாளர் என்ற வகையில் பாரிய வெற்றியை பெற்றுக் கொடுப்பதற்கான உறுதியளிக்கின்றேன். தற்போது வேட்புமனு பட்டியலில் சில நிர்வாக ரீதியிலான பணிகளே உள்ளன. அவற்றை சட்டத்தரணிகள் பார்ப்பார்கள். செயலாளர் அனைத்தையும் கண்காணித்துள்ளார். 13ஆம் தேதி பகல் 12:30 பார்க்க முடியும். எமது பணி முடிவடையவில்லை. சமசமாஜ் கட்சி நாங்கள் குறிப்பிட்ட சிலவற்றை கோரினோம். அது இன்னும் கிடைக்கவில்லை. இறுதி தீர்மானம் இன்னும் வரவில்லை. 17-18 மாவட்டங்களுக்குரிய வேட்புமனு தயாரிக்கும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளது. வெளி மாவட்டங்களுக்கு சில அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இன்று மாலை ஆகும் போது அனைத்தும் நிறைவடையும்.